வணக்கம் மக்களே, திஸ் இஸ் பிரீத்தி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஐஸ்வர்யம் 550D TMT பாஸ் வழங்கும் அன்புடன் ஐஸ்வர்யம். 550 சைக்கிளில் 181 சைக்கிள்ஸ் 13 ஸ்கூலுக்கு கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ 14வது ஸ்கூலாக விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற வடமலைக்குறிச்சி அப்படிங்கிற வில்லேஜில் லொக்கேட்டாக இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே இருக்கிற 13 ஸ்டூடெண்ட் இந்த சைக்கிள் இன்னைக்கு போய் சேர போது. வாங்க அதை பார்க்கலாம். ஐஸ்வர்யம் 550D TMT கம்பிகள் நிறுவனத்திலிருந்து சைக்கிள் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. அதாவது தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய பஸ் வசதி இல்லாத பகுதியிலிருந்து வரக்கூடிய மாணவர்களுக்காக அந்த மாணவர்களுக்கு சைக்கிள் வழங்க வந்திருக்க இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொடுக்குமாறு அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். கறி சிவா. என்ன கறி? ஆட்டுக்கறியா கோழிக்கறியா? உங்க ஸ்கூலை பத்தி அக்காக்கு சொல்லு. எங்க ஸ்கூல் நல்லா தான் இருக்கும். எந்த விதத்துல? மினரல் வாட்டர் கிடைக்கும், ட்ரெஸ் யூனிஃபார்ம் எல்லாம் தருவாங்க. இங்க வா. என்ன வசதி? இங்க வா. பஸ் வசதிலாம் எப்படி உங்க ஊர்ல? ஒரு நாள் வராது. அப்ப என்ன பண்ணுவீங்க? வீட்ல எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமா தான். வீட்ல இருப்பீங்களா? என்னடா புது புத்தா இருக்கு. ஃபேமிலி பத்தியும் இந்த சைக்கிள் உனக்கு லைஃப்ல எவ்வளவு யூஸ் அப்படிங்கறத சொல்லு. எங்க அம்மா அப்பாவும் கூலி வேலைக்கு தான் போறாங்க. எங்க ஊர் நந்திரெட்டிப்பட்டி. நாங்க வந்து பஸ் வரலாட்டி அங்க இருந்து நடந்து வரணும், இல்லாட்டி வீட்டுல தான் இருக்கணும். இந்த சைக்கிள் இருக்கிறதுனால நாங்க இங்க வந்துருவோம். பஸ் வரலைன்னா நீங்க வீட்டுல தான் இருக்கணுமா? அந்த சுச்சுவேஷன்ல எக்ஸாம் டைம்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த டைம்லாம் எப்படி? அந்த டயத்துலலாம் பஸ் வந்துடும். சில நேரத்துக்கு பஸ் வரலாட்டி நடந்து வந்துருவோம். எவ்வளவு நேரம் ஆகும் நடந்து வர்றதுக்கு? அது எப்படி ஃபர்ஸ்ட் பீரியட் ஃபுல்லா முடிஞ்சிடும். சரி, இப்போ இந்த சைக்கிள் கிடைச்சிருக்குல, எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வீட்டுல சொன்னீங்களா? நான் சைக்கிள் தரப்போறாங்கன்னு சொன்னேன். இப்போ எனக்கு கிடைச்சிருக்கு. ஓ, அதுக்குன்னு தெரியாது. பேசிக்கா ஸ்கூலுக்கு சைக்கிள் வருது கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் தெரியும். எனக்கு பசங்க தான் ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? ஏன்னா எனக்கு பசங்க தான் ரொம்ப பிடிக்கும். தெரிஞ்சு பேசுறானுங்களா இல்ல வெறு பேசுறாங்களா தெரியலையே. சொல்லு, உன் பேரு? சக்திவேல். சக்திவேல். சொல்லுங்க, அம்மா அப்பா என்ன பண்றாங்க? இந்த சைக்கிள் வாங்கியிருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? சொல்லுங்க எல்லாமே. வயிற்றுல இருக்கிறப்ப எங்க அப்பா இறந்துட்டாரு. எங்க அம்மா ஒத்தால எங்களை பார்த்துக்கிட்டு வராங்க. அதனால எங்க அம்மாவோட ஆசை வந்து அம்மாவோட ஆசை என்ன? சரி சரி, கூல் கூல். படிச்சு எனக்கு 4 பேர் வேலை பார்க்கணும். ஓ, இவன் படிச்சு இவனுக்கு கீழே 4 பேர் வேலை பார்க்கணுமா? அதுதான் அவங்க அம்மாவோட ஆசை, அப்படிதானே? ஸோ அந்த ஆசை நிறைவேற்றுறதுக்கு தம்பி என்ன மாதிரியான ஹார்ட் ஒர்க்லாம் பண்றீங்க? நல்லா படிப்பில்ல? அப்போ ஒரு 10 வருஷம் கழிச்சு அக்கா எனக்கு ஊருக்கு வருவேன். அப்போ உனக்கு கீழே 40 பேர் 400 பேர் 4000 பேர்லாம் வேலை பார்க்குற அளவுக்கு தம்பி வந்து பொசிஷன்ல இருக்கணும். அக்கா மூஞ்சி பார்த்து போய் இந்த மூஞ்சி வரும் திருப்பி. சரியா? ஆல் தி பெஸ்ட். கம்மல், மூக்குத்தி, பூவெல்லாம் வச்சுட்டு பேசாம இருந்தா எப்படி? கையை பாருங்க, எல்லாமே மங்களகரமா இருக்கு. அப்போ ஏதாவது பேசு, மங்களகரமா ஒரு 4 வார்த்தை பேசு. கன்னி ராசி நேர்களே. கன்னி ராசியில ரிசர்வம் ராசி. வேற சைக்கிள் வாங்கியிருக்கல, எவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்ற? உன்னோட ஃபேமிலி சிச்சுவேஷன் பத்தி எல்லாமே ஷேர் பண்ண காக்கு. அம்மா ஆடு மேய்க்க போறாங்க. அப்பா கொஞ்சம் நடக்க முடியாது, வீட்டுல இருக்காரு. அதனால சைக்கிள் கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் சந்தோஷப்பாரு. சரி, அப்ப ஆடு வச்சிருக்கீங்களா? நிறைய? எத்தனை ஆடு இருக்கும்? 100 ஆடு இருக்கும். 100? ஆஹா, நகைக்கடியா இங்க நிக்குதா? 100 ஆடு இருக்கா? அப்ப நீங்க பெரிய பணக்காரங்க தானே? என்ன? இப்ப ஆடுல இருந்தா அதுல இருந்து நிறைய ப்ராடக்ட் நமக்கு வரும்ல. பால் வரும், அப்புறம் வேற என்னென்னலாம் பண்ணலாம். நீங்க மட்டன் சாப்பிடுவீங்களா? வளர்த்து அவங்களே வெட்டி அவங்களே கறி வச்சு சாப்பிட்டுருவாங்கல்ல. சரி, இப்ப அம்மாட்ட சொன்னியா சைக்கிள் வர போதுங்க? என்ன சொன்னாங்க? சொல்லியா? வாங்கிட்டு போனாதான் சந்தோஷப்படுவாங்க. இன்னைக்கு சந்தோஷப்படுவாங்க. அம்மா இப்போ எப்படி நீ போற வீட்டுக்கு போய் என்ன பண்ண போற? அம்மா கிட்ட அம்மாட்ட போய் வந்த உடனே இவங்க சைக்கிள் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அம்மா என்ன சொல்லுவாங்க? அம்மா சந்தோஷப்படுவாங்க. நீ ஹாப்பி தானே? சரி, அக்காக்கு அதுக்கு பதிலா ஒரு 2 ஆடு மட்டும் பார்சல் பண்ணிடு. சரி சரியா? என்ன சொன்ன உடனே ஊண்டா. இன்னைக்கு வந்து மட்டன் சுக்கா வச்சு சாப்பிட போறோம்ல. இன்னைக்கு ஒரு புட்டி. செம்பரி கறி சாப்பிடுவீங்களா? எல்லா கறின்னு எழுதி வச்சாலும் சாப்பிடுவோம். நல்லா சாப்பிடுங்க, சாப்பிடுங்க, வேணுங்கிற அளவுக்கு சாப்பிடுங்க. எல்லா விதமான கறியும் வந்து நாங்க சாப்பிடுவோம். நந்திரெட்டிப்பட்டிக்கு வாங்க, 2 ஆடு தரோம். கண்டிப்பா. 2ல 20 இல்ல இருக்கிற 100 தந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான். சரி. இவன்ட்ட ஈஸியா நான் கடை ஏறி வாங்கிடலாம்டா. இவன் ஒருத்தம் போது வாங்க போங்க. வேற யார் வீட்டுல ஆடு மாடு இருக்கு? வீட்டுல இருக்கா? வீட்டுல என்ன இருக்கு? ஆடு இருக்கு. எத்தனை? 10. காலையில எழுந்துச்சு அந்த ஆட்டை வச்சு என்னென்ன மாதிரியான வேலைகள்லாம் பண்ணுவீங்க? ஆடு அது பாட்டுல இருக்கும். நம்மளும் அது பாட்டுல இருக்க வேண்டியதுதான். அதே பண்ணுவாங்க. தண்ணி வைப்பாங்க, குளை கட்டுவாங்க, கொட்டத்தை கொட்டி விட்டுருவாங்க.
நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியுமா, ஒழுங்கா படி இல்லைன்னா உன ஆடு மேய்க்க விட்டுருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்களா? எங்க அம்மா சொல்லுவாங்க நல்லா படி இல்லாட்டி பண்ணி வாங்கி தந்துருவேன். எல்லாருக்காக பாசத்தோட நான் கொண்டு வந்திருக்கிறது இந்த பன்னிக்குட்டி. பண்ணி வாங்கி கொடுத்து மேய்க்க விட்டுருவாங்க தானே. ஆடு மேய்க்கிறது அவ்வளவு பெரிய கஷ்டமா? அது ஓடிக்கிட்டே இருக்கும், அது பின்னாடியே நம்மளும் ஓடணும். ஓகே மக்களே, that's it. இன்னைக்கு வடமலைக்குறிச்சி வந்தோம். ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் அவங்களோட சைக்கிள்ஸ் கொடுத்தாச்சு, அவங்களோட ஜாலியாக பேசியாச்சு. ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு அன்பர் ஐஸ்வர் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் பிரீத்திகா. எங்கெங்கும் ஐஸ்வர்யம், எங்கெங்கும் ஐஸ்வர்யம். பாய்.